அதே மாதிரி காதல் விஷயங்கள், புதிதாக ஒரு அறிமுகமாக வரவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் 5ஆம் இடத்தில் கேது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்போது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கன்னா குழந்தைகள் விஷயத்துலையும் பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய சொத்து விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ஆம் இடத்துல வந்து ராகு சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ 11ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கும் போது இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தவங்க பணம் நம்ம பேக்கெட்டுக்குள்ளே வரக்கூடிய தன்மையை கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஸோ அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்பவுமே 11ல் ராகு இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராவாக திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு பணம் வரும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து தர வேண்டிய அமௌண்ட் இருந்ததுன்னா அதை வந்து உங்களுக்கு இப்போ தரக்கூடிய தன்மை அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால அந்த பணம் நமக்கு வருது அப்படிங்கிறதுனால அதை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதோட தன்மையை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிசம்பருக்கு மேலே உங்களுக்கு வந்து வராது. அதனால் இந்த 2026ங்கிறது மணி மேனேஜ்மெண்ட்டில் இந்த மேஷராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விதத்துலேயுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களை விட இந்த சனி பகவான் 12ல் இருக்கிறது கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும். அதனால் அவரை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கிறதும், அதே மாதிரி பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை போய் வழிபாட்டு வரதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற உடம்பு முடியாதவங்க, கால் கை முடியாதவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். மென்டலி டிஸார்டர் பீப்புளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பரிகாரமாக மேஷராசிக்கு இருக்கும். குழந்தைங்க வந்து நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது, பயன்படுத்திக்கங்க.